Hi friends, நாம இன்னைக்கு பட்டர் மஷ்ரூம் சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் pan ஹீட் பண்ணிருக்கேன். அதுல 25 கிராம் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லா பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது போதும், நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ கரெக்டாக 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து எடுக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரியாணி வந்து பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 200 ml வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கன் பிரியாணிக்கு நம்ம 200 ml ஆயில் ஆட் பண்ணால் கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து 1 இன்ச் பட்டை, 3 ஏலக்காய், 4 லவங்கம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 200 கிராம் ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். 200 கிராம்னா ஒரு 3 சைஸ் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஆனியன் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து புதினா வந்து ஒரு கை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 மினிட் போதும். இப்போ நெக்ஸ்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழை ஒரு பஞ்ச், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் ஃபுல்லாக நல்லா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து கொத்தமல்லியும் புதினா தழையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பிரியாணியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலர் பவுடர் வந்து எதுவும் ஆட் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால மிளகாய் தூள் வந்து ஆயிலே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரியாணி ஃபுல்லா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு, இது நல்லா வந்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 1.5 மினிட் மட்டும் நல்லா குக் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே வந்து சிம்ல தான் வச்சிருக்கேன். தயிர் வந்து 100 ml ஆட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பழம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு இப்போ 2 மினிட்ஸ் மட்டும் மேலே சும்மா விசில் போடாமல், கேஸ்கெட் போடாமல் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நல்லா வேகட்டும். ஓப்பன் பண்ணலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அப்பதான் மசாலால நல்லா சிக்கன் இன்னும் நல்லா போட்டாலும். இப்ப நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். 1 மினிட் இருந்தா போதும். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு.
பாருங்க எப்படி இருக்கு மசாலா. இப்போ 1/2 kg ரைஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ 1 கப்பு ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி, அதுதான் கரெக்டான அளவு. ஸோ நான் இப்போ வந்து 1/2 kg ரைஸ்க்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இது க்ளோஸ் பண்ணிடலாம். நான் கேஸ் கட் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது விசில் போடலை. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம ஹையில் வைக்கணும். இப்போ நல்லா மேலே வந்து ஆவி அடிக்குது. ஸோ இந்த டைமில் அடுப்பு சிம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஸோ இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸ் ஆட் பண்ணலாம். இப்போ 1/2 kg பாஸ்மதி ரைஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes மட்டும்தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைஸை விட தண்ணி வந்து மேலே இருக்குது. ஸோ ஒரு 1 minute மட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளிப்பு, உப்பு, காரம் 3மே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து புளிப்பு பத்தலை அப்படின்னா லெமன் வந்து 1/2 லெமன் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். நம்ம இந்த டைமில் வந்து மஷ்ரூம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கல ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தம்லேயே வந்து சாப்பாடு எல்லாமே வெந்துடும். ஸோ இதுக்கு மேலே விசில் விட வேண்டாம். ஏன்னா இதுக்கு மேலே விசில் விட்டிங்கன்னா அடியில் வந்து தீஞ்சிடும். சரியில்லை. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக நீல நீளமாக அரிசி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க. அவ்வளோதான், நம்ம பட்டர் மஷ்ரூம் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷஸை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.